வணக்கம் சார். வணக்கம் சார். அக்ஷய திருதி என்னைக்கு அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. அது என்னைக்குன்னு முதல்ல சொல்லிடுங்க. அதனை தொடர்ந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நாம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், இல்லை என்ன வாங்கணும்? 10/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி தான் அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதியை காத்தால 6:32 திருதியை முடிஞ்சு திருதியை ஆரம்பிக்கிறது. ஸோ திருதியை ஆரம்பித்து அடுத்த நாள் காத்தால நமக்கு 4:56 வரைக்கும் இருக்குது. ஆக நம்ம வெள்ளிக்கிழமை தான் அக்ஷய திருதியை மேல் நோக்கு நாளாக இருக்குது. அந்த தினத்தில் தான் நம்ம கொண்டாடணும். அக்ஷய திருதி அமாவாசை கழிஞ்சு 3ஆவது நாள் திருதியை வர்றது. இந்த திருதியை ரொம்ப விசேஷம். இங்கே பார்த்துட்டுனா ராஜாளிக்கு பாத்திரம் கிடைத்தது, கங்கை இந்த பூமிக்கு வந்தது. இதெல்லாம் சுபீக்ஷமான நாளாக இந்த தினம் இருந்துட்டுருக்கு. இப்பேற்பட்ட இந்த நாளில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் விருத்தின்னு சொல்லுவாள். விருத்தின்னு சொல்லும்போது நம்ம டக்குன்னு மனசில் படுறது தங்கம் வாங்கினா அதை விருத்தி ஆகும்னு, அது பெருகும்னு. அதனால தான் தங்கம் வாங்குகிறோம். தான தர்மங்கள் பண்ணால் பெருகும். ஏதேனும் ஒரு நல்ல காரியம் பண்ணால் பெருகும். நல்ல விஷயங்கள் பண்ணால் பெருகும். இந்த மாதிரி நல்லதை செய்யக்கூடிய அற்புதமான நாள். அல்ல குறையாமல் நமக்கு பெருகக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் அன்றைக்கி உண்டியல் போடுறது, உண்டியல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். முதல்ல நான் சேமிப்பு பண்ணுற ரொம்ப சிறப்பு. நான் தங்கம் தான் வாங்கணுமா, வெள்ளி வாங்கிக்கலாமா, அஷ்டலக்ஷ்மி குடமாக வாங்கிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அன்றைக்கி பூஜை பண்ணும்போது குபேர பூஜை பண்ணுங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சு கலசம் வச்சுற வழக்கம் இருந்தால் கலசம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா சுவாமி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மகாலட்சுமியோடைய அஷ்டகம் படிங்க. குங்குமார்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் வெள்ளியில் காசு வச்சா வெள்ளியில் காசில் அர்ச்சனை பண்ணுங்கள். எனக்கு நகை வாங்க பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுபீக்ஷமாக பால் வாங்கி, நல்ல 1 லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி பால் பாயசமாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் உப்பு, பருப்பு, பச்சரிசி இது போன்ற விஷயங்கள், தானியங்களை வாங்க. அதில் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதா மனசில் வேண்டிக்கோங்க. ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சு அம்பாள்கிட்ட வச்சு 2 மஞ்சள் 2 புஷ்பத்தை போட்டு அதில் 2 காசு போட்டு நல்லா வேண்டுங்க. நல்லா குடங்குடமாக பெருகணும் இந்த வீட்டில் பணம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குத்துவிளக்கு வீட்டில் வச்சுட்டு இருந்தெல்லாம் 2 குத்துவிளக்கை ஏற்றி வச்சு அம்பாளை பூஜை பண்ணுங்கள். நகை சப்போஸ் வாங்கிட்டு வந்தெல்லாம் அந்த நகையை மஞ்சள் தண்ணியில் தெளித்து சுவாமிக்கு கழுத்தில் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கிழக்கோ வடக்கோ பார்த்து நின்று மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமாக மல்லி புஷ்பம் உதிரி பூனால் எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு கையில் கோர்க்கப்பட்ட மாலை, கட்டின மாலையை சுவாமிக்கு போடுங்க. ரொம்ப சிறப்பு. வீட்டில் மாவளை எடுத்து கட்டுங்க. ரொம்பவுமே சிறப்பு. பெரியவங்களுக்கு நம்ம அந்த தினத்தில் பார்த்திங்கன்னா திதி கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. பெரியவங்களை மறக்காமல் நம்ம கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. நம்மளுடைய பழங்கால முறைகளில் அக்ஷய திருதியை நகை வாங்கணும்னு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த 15-20 வருஷமாக தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. நல்லது பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறா. பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்களுக்கு உரிய நாள். இந்த மாதிரி இந்த அக்ஷய திருதியை வளர்பிறையில் அதுவும் இந்த ஆட்டி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. இல்லை சார், நான் தங்கம் வாங்கலை, இந்த வாட்டியிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாட்டினம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விசேஷம்தான். ஆனால் தங்கத்துக்கு அதிபதி குரு, சுக்கிரனுக்கு அதிபதி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியெல்லாம் சுக்கிரனுக்கு அதிபதி. ஆக நீங்கள் தங்கமாக வாங்குறது ரொம்பவுமே சிறப்பு தான். சேமிப்பு தானே இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. லக்ஷ்மி காயினாக வாங்கிக்கோங்க, பஞ்சபாத்திரம் வாங்கிக்கோங்க, குத்து விளக்கு வாங்கிக்கோங்க, காமாட்சி விளக்கு வாங்கிக்கோங்க. இப்படி இந்த நாள் அன்றைக்கி நம்ம வாங்கிட்டு பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறது பெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். ரொம்ப அருமை சார். அக்ஷய திருதி என்னைக்கு அப்படின்றதும் தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி என்ன வாங்கினா சிறப்பு, என்ன வாங்கினா பெருகும் அப்படிங்கிறதும் சொன்னது அருமையாக இருந்தது. நன்றி சார். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.